எந்த இஷ்யூவா இருந்தாலும் தயங்காம இறங்குவான், தயங்காம பேசுவான். ஒவ்வொரு ப்ரோ அது அரசியல்வாதி ப்ரோ. டிவிக்கு வந்து அரசியல் கட்சி ஆஹ் கிடையாது. அதுதான் நான் அது ஒரு சொல்றேன். இன்ஃப்ளூயன்சர் டிவிக்கே பார்ட்டி. பொறுத்த வரைக்கும் இங்க என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. டெம்ப்ளேட்டை மட்டுமே எடுத்து வச்சுட்டு தண்ணீர் பிரச்சனை இருக்கு, இப்போ உன் ஏரியால சும்மா இப்போ ஒரு 4 பிரச்சனை இருக்கு. தண்ணீர் பிரச்சனை இருக்கு, கரண்ட் பிரச்சனை இருக்கு, ரோடு சரியில்லை, பாதாள சாக்கடை சரியில்லை, சரியான வந்து சுகாதாரமா இல்லை, குப்பை கிடங்குகள் இருக்கு அப்படின்னு ஒரு 5-6 பிரச்சனை இருக்குன்னா அதை மட்டும் டெம்ப்ளேட்டா இருக்கு. இதெல்லாம் ஏன் சரி செய்யல? ஓகே, ரைட் ரைட். இப்போ இது 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 பேசிட்டு போறது அரசியல் இல்லை. இதை எப்படி சரி செய்யலாம்? சி ப்ராப்ளம் இருக்கிறதுன்னு சொல்றது அரசியல் மேட்டர் கிடையாது. இது யார் வேணாலும் பண்ணலாம். நீ நானு இந்த ஸ்பேஸ்ல லிசன்ல இருக்கிற யார் வேணாலும் கட்சி ஆரம்பிச்சு பண்ணலாம். ஆனா சொல்யூஷன் சொல்லுவேன். கேரளால இருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டில் கொட்டப்படுது. இதுக்கு என்ன சொல்யூஷன்? இது எப்படி நிப்பாட்டுவேன்? இது எப்படி தடுத்து நிப்பாட்டுவேன்? இந்த ப்ராசஸ் இதுதான் நிர்வாக திறமைன்னு சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட். இதை ஜெயலலிதா அவர்களோ இல்ல கலைஞர் அவர்களோ நீ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், ஹவு டு மேனேஜ்மெண்ட் த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், எஸ்பி ஆஃபீஸர்ஸு, வருவாய்த்துறை, வட்டாட்சித்துறையர்கள், இவ்வளோ ஆளுங்களை வச்சு நீங்கள் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போறீங்க? முனிசிபாலிட்டிஸ், துப்புரவு தொழிலாளர்கள், அதாவது தூய்மை பணியாளர்கள் சொல்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாரையும் நீங்கள் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க? ரோடு போடுறது, ரோடு கான்ட்ராக்ட் விடுறது, லோக்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பஞ்சாயத்தில் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து எப்படி நீங்கள் இது பண்ணுறது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவல்துறையும் நவீனமாக்கப்பட்டிருக்கு. எல்லாமே முன்னாடியே எஃப்ஐஆர்லாம் ரைட்டிங்ல இருந்து எல்லாமே டிஜிட்டலாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எப்படி வந்து அப்கிரேட் பண்ணுவீங்க? இபி டிபார்ட்மெண்ட் எப்படி அப்கிரேட் பண்ணுவேன்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி அப்கிரேட் பண்ணுவேன்? டாக்டர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எப்படி அப்கிரேட் பண்ணுவேன்? டீச்சிங் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை எப்படி நீ அப்கிரேட் பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்கள் கொண்டு வரதுக்கு உங்ககிட்ட நிதி எங்கேருந்து வரும்? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ நிதி வாங்கணும், அவங்க எவ்வளோ நிதி கொடுப்பாங்க? இங்கே பேரிடர்னு ஒன்று நடக்கும், வருஷம் ஒன்று நடக்கும். அந்த பேரிடர் எப்படி நீ வந்து முன்னெச்சரிக்கையாக நின்று எப்படி மக்களை பாதுகாக்கணும், விவசாய நிலங்களை பாதுகாக்கணும்? அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பேரிடர் பாதிப்பு வரும், அரசு வந்து இழப்பீடு கொடுக்கணும். இவ்வளோ இருக்கு. இது இல்லாம சராசரியா பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, வெட்டு குத்து, கொலைகள், கற்பழிப்புகள், இந்த மாதிரியான விஷயங்களும் நடுவில் தொந்தரவு வரும். போராட்டங்கள், அரசு ஊழியர்கள் போராட்டங்கள், ஊதிய உயர்வு போராட்டங்கள், அப்புறம் தண்ணி விவசாயிகளுக்கு தண்ணி விடலைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடக்கும். ஸோ இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஒரு சிஎம்ன்றது, ஒரு போஸ்ட்ன்றது சாதாரண விஷயம். அதனால தான் பாபால என் தலைவன் சொல்லுவாப்புல, சிஎம்ன்றது நீ உட்காந்து பார்க்குறது என்ன, அழகு பார்க்கறது, வேலை பார்க்கணும். லீலா பேலஸில் உட்காந்து மனுஷன் என்ன சொன்னாப்புல, உங்களை சிஎம்மா வச்சு அழகு பார்க்கணும், சிஎம்மா வச்சு என்னடா சிஎம்மா என்ன என்ன அழகு பார்க்கறது, வேலை பார்க்கணும். இதுனா ஒரு பாபால சொல்றாருல, இதுனா ஒரு வீட்டு பிரச்சனையா? எத்தனை வீடு, எவ்வளவு கிராமம், எவ்வளவு ஊர், எவ்வளவு மாவட்டம், அத்தனை ஊர்ல அத்தனை தொழில்கள், அவ்வளவு பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ணணும். காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும். 3 மணிக்கு ஏந்திரிச்சு நீ நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை நடக்கும். ஏதோ ஒரு பஞ்சாயத்து உன் காதில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அதை நீ சரி பண்ணணும். ஏதோ ஒரு கலவரம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சட்ட ஒழுங்கு நடக்குது, காவல்துறை வந்து சொல்லும். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல திடீர்னு மீட்டிங் கூப்பிடுறானுங்க, போகணும். எவ்வளவோ இருக்குடா. நான் சொன்னதெல்லாம் சும்மா ஒரு 1/2%. அதெல்லாம் சிஎம்மா இருக்கிறவங்களுக்கு நீங்க பார்த்த விஷயத்த, இங்க நம்ம நியூஸ்ல சேனல்ல நம்ம கேட்குற விஷயத்த எல்லாத்தையும் நீ எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுவ? இப்போ மற்றவங்களுக்கு பண்ண தெரியல, உனக்கு பண்ண தெரியலனா அப்போ நீ உன்னோட மேனேஜ்மெண்ட் திறமை எங்கன்னு, உன்னுடைய நிர்வாக திறமை, ஹவ் யூ மேனேஜ் இட். இங்கே தான் விஜயகாந்த் ஒரு எடுத்துக்காட்டு. விஜயகாந்த் இங்க நடிகர் சங்கத்துல தலைவராக இருந்தார். அப்ப அதை எப்படி சரி பண்ணார்? கடல்ல இருந்த அந்த நடிகர் சங்கத்தை எப்படி கடல்ல இருந்து மீட்டெடுத்து அதை கொஞ்சம் ஃபங்க்ஷனா ஒர்க் பண்ண வச்சார். ஹவ் ஹி மேனேஜ்டு அ சிங்கிள் மேன். நல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணார். அந்த டீம் தான் சொல்றதை கேட்டுக்கிட்டாப்புல, அந்த டீம்ல அறிவுரையும் கேட்டுக்கிட்டாப்புல, பிரச்சனையும் கேட்ப, இதை எப்படி சரி பண்ணலாம்? ஸோ ஒரு திட்டம் ஒன்று போடுறாப்புல, என்ன பண்ணலாம், இந்த மாரி வந்து கலை நிகழ்ச்சி பண்ணால் அது மூலமாக அவர் கிடைக்கிற வருமானத்தை வச்சு நம்ம இங்கே இருக்கிற கடனை அடைச்சிடலாம். ஓகே, இப்போ எல்லாரையும் கேதர் பண்ணும். எப்படி கேதர் பண்ணுவேன்? ஸோ தனியாக ஒவ்வொருத்தரையும் போய் கேட்குறது. பெரிய நடிகர்கள் வரணும், ஸோ தலைவரை வரணும். ஸோ என்ன பண்ணுறது, தலைவர் வந்து நேரில் வந்து பார்க்குறாரு, சார் நீங்கள் அண்ணா நீங்கள் வந்து தான் ஆகணும். அப்போ கமலஹாசனை கூப்பிட்றாரு, எல்லாரையும், ரஜினி வராரா, அப்போ எல்லாரும் வருவாங்க. ஸோ பெரிய தலையை உள்ளே இழுத்துட்டோம்னா எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்ற கான்செப்டில் தலைவரை உள்ளே இழுத்து கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிடுறாப்புல. இப்போ எல்லாரையும் கொண்டு போய் கலை நிகழ்ச்சிகள் பண்ணி அந்த வருமானத்தை வச்சு இங்கே கலை நிகழ்ச்சியோட கடனை அடைக்கிறாப்புல. இதுதான் மேனேஜ்மெண்ட். ஒரு பிரச்சனையை எப்படி நீ அணுகிற, எப்படி சால்வ் பண்ற, இதுதான் மேட்ரு. ஒரு சங்கத்துக்கே உனக்கு இவ்வளோ இருக்குன்னா
ஒரு தமிழ்நாடு, ஒரு மாநிலம், அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், எத்தனை வீடு, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ். அப்ப அதுக்கு சரி பண்றது உங்ககிட்ட என்னென்ன திட்டங்கள் இருக்கு? நான் சொல்றது புரியுதா உனக்கு? ப்ரோ புரியுது ப்ரோ. இவ்வளவு விஷயத்தையும் ப்ரோ நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது, நாங்க சொல்றதுதான் உங்களுக்கு புரியல. அடிஷன் தெரியாதவங்க கிட்ட போய் அல்ஜிப்ரா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இதுதான் நாங்க அப்போதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவனுக்கு புரியாத விட்டுருங்க, ஆனா நமக்கு புரியணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு டெப்தா சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் எப்படி சரி பண்ணும்? இவ்வளவு சி ரெண்டே விஷயம் தாங்க. தீர்க்கக்கூடிய பிரச்சனை, அன்றாட பிரச்சனை, தீர்க்கக்கூடிய பிரச்சனை. தீர்க்காத பிரச்சனை பல வருஷமா இருக்கும். அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஏன்னா அதை வச்சுதான் இங்க அரசியல் நடக்குது. தீர்க்க முடியாத பிரச்சனைகளை வச்சுதான் அரசியல் நடக்குது. அன்றாட நடக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வெள்ளம் வந்துச்சுன்னா வேளச்சேரியில தண்ணி நிற்கும். ப்ரோ ஃபோன் சார்ஜ் கம்மியா இருக்கு ப்ரோ, நான் ஓகேடா திருப்பி ஓகேடா. வரேன், நீங்க பேசுங்க. ஸோ அன்றாட பிரச்சனையை தீர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன சொல்யூஷன்? அவ்வளவுதான் மேட்ரு. சரி, எல்லாம் போயிட்டாங்க, நம்மளும் கடையை சாத்துவோம். ஸ்லேயர். ஓகே ப்ரோ, குட் நைட். குட் நைட். சொல்லுங்க. ரொம்ப லேட்டா தான் வந்தீங்க. இல்ல ப்ரோ, நீங்க அதான் ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சீங்க, எவனோ ஒருத்த முன்னாடி பேசிட்டு நிறைய கண்டதை மீடியா அது இதுன்னு பேசிட்டு இருந்தான். என்னமோ சோசியல் மீடியால அவங்க ஆளுங்க பண்ணாதான் மீடியா பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இவங்களை யார் எதிர்த்து பேசுனாலும் கோவம் வருது. ஒரு விஷயத்த வந்து கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுடைய மென்டாலிட்டிலேயே இருக்குது. அவங்க அரசியலுக்கு வர்றதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது, அது எப்படி எடுக்கணும்ன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டுது. நம்ம சொல்றத வந்து ஒரு ஹேட்ரடா தான் பாக்குறாங்களே தவிர அதை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நல்ல அரசியல்வாதிக்கான தகுதி எது தெரியுங்களா? நல்ல அரசனோட தகுதி எல்லார்கிட்டையும் ஆலோசனை செய்யணும், சரி எது தப்பு எதுன்னு முடிவெடுக்க தெரியணும். எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்டு மட்டுமே நடக்கிறவன் அரசனும் கிடையாது. ஆனா யார்கிட்டையும் எதுவுமே கேட்காம முடிவெடுக்கிறவனும் அரசனும் கிடையாது. கேட்கணும், ஒரு அளவுக்கு கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? அவங்கள்ட்ட மட்டும் கேட்கணும். அதை கேட்டுட்டு சரி எது தப்பு எதுன்னு முடிவெடுக்கிறவன். அப்ப நம்ம இங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இங்க நம்ம நிர்வாக திறமை ஒன்று இருக்கணும். கையெழுத்து போடுறது சிஎம் மேல கிடையாது, நிர்வாக திறமை. இது விஜய்க்கு இருக்கா? நீ என்ன நிர்வாகம் பண்ணியிருக்கிற? வாட் யூ மேனேஜ்டு இயர்லி பிஃபோர்? சினிமா இண்டஸ்ட்ரியில் நீ என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிற? ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கியா? இல்லை வேற எதுலையாவது நீங்கள் வந்து ஒரு தலைவராக இருந்து அதில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கியா? மேனேஜ்மெண்ட் இதுதான் ஜெயலலிதா, இந்த அம்மா, கருணாநிதி கிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டியது ரெண்டு விஷயங்கள் இருக்கு. மேனேஜ்மெண்ட், ஹவ் யூ மேனேஜ்மெண்ட், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஒரு 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 தாசில்தார் முதற்கொண்டு ஒரு பண்ணக்கூடிய சராசரி வேலைகள். இன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ஸ்டேஷனில் இருக்கிறாருன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கமிஷனர் இருக்கிறாரு, எஸ்பி இருக்கிறாரு, ஒரு டிஎஸ்பி இருக்கிறாருன்னா அவங்க சாதாரண ஒரு பிசி கான்ஸ்டபிள், ரைட்டர், ஏட்டு, எல்லா டிரைவர் முதற்கொண்டு அவங்களுடைய தினம் அவங்களுடைய ஒர்க் என்னன்றதை ஒரு நாள் வேலை பார்த்துட்டு தான் அவங்க கடைசியில் வருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா மற்றவங்களை நீங்கள் வேலை பார்க்க போறீங்க, மற்றவங்களை நீங்கள் வேலை வாங்க போறீங்கன்னா அவங்கவுங்களோட ஒர்க் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஒரு பிசியோட ஒர்க் என்னன்னு, டே டு டே ஒர்க் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஒரு பிசியை உங்களால வேலை வாங்க முடியும். ஒரு இது ஒரு பேசிக்ங்க. இன்னைக்கு இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்களுக்கு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டரோட ஒர்க் என்னன்னு தெரியணும், ஒரு ஏட்டோட ஒர்க் என்னன்னு தெரியணும். ஏட்டுல கிரேடு ஒன்று இருக்கு, அவங்களுடைய ஒர்க் டியூட்டி என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அவங்களுக்கு டே டு டே அவங்களுக்கு நீங்க ஜாப் கொடுக்க முடியும், ஜாப் அலாட்மெண்ட் பண்ண கொடுக்கும், அவங்களுக்கு ஸ்லாட் கொடுக்க முடியும். இப்படிதான் நடக்குது ஸ்டேஷன்ஸ். கரெக்ட் ப்ரோ. நம்ம இந்த தீரன் படத்துல கூட காட்டுவானே, அவன் வந்து ஒரு எஸ்பி ஆகிறதுக்கு முன்னாடி ரைட்டர் வேலையில இருந்து எல்லா வேலையுமே பார்த்துட்டு தான் வந்து ஒரு இடத்துக்கு வருவாங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி நம்ம அதை தான் சொல்றோம். நீ வந்து வர அதுக்கான ஒரு ஃபேமை மட்டும் வந்து நான் முன்னிறுத்தி நான் உள்ள வரேன்றதே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏற்புடையதான் கிடையாது. அது எனக்கு வந்து நீ என்ன பண்ண போற, ஏது பண்ண போற, உன்னோட ப்ராக்ரஸ் என்ன, உன்னுடைய ஃபியூச்சர் பிளான் எதுவுமே தெரியாம நீ வந்து எகிரி குதிச்சுட்டு உனக்கு ஓட்டு போடணும்னா வந்து நான் அதை என்னைக்குமா இருந்தாலும் எடுத்துதான் பேச போறேன். நான் ஏற்றா கூட சொல்லலை நான் இதெல்லாம். இல்ல
என்னன்னா நீங்க ஒரு 10 பேரை நீங்க வேலை வாங்குறீங்கன்னா அந்த 10 பேர்கிட்ட நீங்க ஸ்ட்ரைட்டா வேலை வாங்க. இப்ப விஜயகாந்த் வந்து கட்சி ஏன் விஜயகாந்த் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லி நான் காட்டுறேன் அப்படின்னா, விஜயகாந்த் தான் சினிமாலேருந்து இங்கே டைரக்டா அரசியலுக்கு வந்தவர். அப்படிதான் அந்த ஃபார்முலா நீங்க விஜயகாந்த் தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், எம்ஜிஆர் எடுத்துக்க கூடாது. நீங்க விஜயகாந்த் வரும்போது அரசியலேருந்து கட்சி ஆரம்பிச்சு அது நீங்க உள்ளாட்சி தேர்தலில் அவங்கள கரெக்டாக போட்டியிட வச்சு அது மூலமா ஜெயிக்க வச்சு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் அது மூலமா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்கள்ட்ட சொல்லி விடுறது மட்டும் இல்லை, தான் இறங்கி களத்துல இறங்கி இது இப்படி செய்யி இது இப்படி செய்யன்னு சொல்லி விடுறது, வழி நடத்துதல். கேப்டன் ஷுட் பி என்ன சொல்றது, ஒரு வழிகாட்டுதல் பண்ணணுமே தவிர சும்மா அதை செய்ய இது செய்யுன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் அரசன்றவன் மேலே இருந்துக்கிட்டு சும்மா அப்படியே கையை கட்டி அது செய்ய இது செய்யுன்னு சொல்றது மட்டும் இல்லை, அதை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறது. இவன் சொன்னான் இல்லையா, மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம், இல்லைன்னா இப்போ முடியாதவங்களுக்கு மீனை பிடிச்சி கொடுப்போம். நீ மீனை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவன் சோம்பேறி ஆயிடுவான். நீ மீனை மட்டும் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவன் சோம்பேறி ஆயிடுவான். நீ அவனை சோம்பேறி ஆகணும் முடிவு பண்றியா, இல்லை உழைப்பாளி ஆகணும் முடிவு பண்றியா? உழைப்பாளி ஆகணும். எத்தனை பேருக்கு சோறு போடுவீங்க? உட்கார சோறு போட்டுறீங்களா? இது என்ன அந்த காலமா சத்திரம் இருக்கு, வள்ளலார் சத்திரமா அது உட்காந்து சாப்பாடு சோறு போடுறதுக்கு? கிடையாது. மேனேஜ்மெண்ட் இங்கே ஜெயலலிதா அவர்கள் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணாங்கன்னா, சாம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். வாரம் ரிப்போர்ட் எடுத்துட்டு போகணும் ஒவ்வொரு எம்எல்ஏ. இந்த வாரம் நீ என்ன பண்ண நல்லா பாருங்க. அமைச்சரவை பதவி அந்த அம்மா இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும், அமைச்சர்கள் மாறிட்டே இருப்பாங்க. நீ சரியா பண்ணலையா அமைச்சரவை பதவியை மாத்திடுவாங்க, அமைச்சர் பதவியை மாத்துவாங்க. ஸோ நமக்கு அமைச்சர் பதவி நிரந்தரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சனால அந்த பயத்திலே வேலை பார்ப்பாங்க. மேனேஜ்மெண்ட் எடப்பாடியில இருந்து செங்கோட்டையில இருந்து எல்லாருக்குமே நடந்திருக்குது. அதாவது 2009-10 பீரியட் எல்லாத்துலயுமே வந்து அந்த வந்து சரியா பண்ண எல்லாருக்குமே நடந்தது அது. எஸ், இது அதனாலதான் ஜெயலலிதா அவர்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, அரசு அதிகாரிகள் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க நிறைய பேருக்கு சலுகைகள், நிறைய பேருக்கு இலவசம், நிறைய பேருக்கு சம்பள உயர்வு இந்த மாதிரி வரும் அப்படின்னு வரும். ஆனா இங்க பொதுமக்கள் டாக் எப்படின்னா, திமுக ஆட்சியிலேருந்து வெளில போச்சுன்னா கஜானா காலி ஆயிடும், அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கஜானா ஃபுல் ஆகும். இப்படிதான் இங்க பொதுமக்களோட டாக் இருந்துச்சு அந்த நேரத்துல. இதுதான் ஃபேக்ட். இதை திமுக காரங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, அதிமுக காரங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலையோ, பட் இட்ஸ் அ ஃபேக்ட். நான் சொன்னது ஜெயலலிதா அம்மா பீரியட், ஏடிஎம்கே பீரியட் இல்லை. அந்த அம்மா இருக்கிறதுலையும் இந்த இப்போ டிஎம்கே இருக்கிற பீரியட்லையும் சரி. நான் கலைஞருக்கும் இந்த சைடு கூட நான் போகல. ஏன்னா எனக்கு சொன்னது இவ்வளவுதான், என்னோட ஏஜுக்கு நான் தெரிஞ்சது இவ்வளவுதான். ஸோ ரெண்டு பேருமே செய்யறாங்க, ஆனா செய்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். வாங்க அசோக், வணக்கம். ஹாய் ப்ரோ, கபிலன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்லை ப்ரோ, இப்போ நீங்கள் பாலிடிக்ஸ் பற்றி பேசுனீங்க, கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் பேசுனது எல்லாமே ப்ரோ ஒரு அபோவ் 30, 35, 40 அந்த ரேஞ்ச் பீப்புள்ஸ்க்கு அது புரியும். ஓகேவா? இப்போ எனக்கு 34, ஓகே எனக்கு 34க்கு இது புரியுதுன்னு நான் ஒத்துக்கிறேன். இப்போ 18லேருந்து ஒரு 25க்குள்ள நீங்கள் பேசுறதெல்லாம் அவங்க தெரியவே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரக்டா ஓட்டு போடுறதுக்கு போவாங்க. ஒரு சினிமா பின்பலம் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து இந்த கட்சி இந்த கட்சின்னு 2 பேருக்குமே போட்டு இதுவாகுது, நம்ம வேற கட்சிக்கு போலான்ட்டு அழகா போட்டு போவாங்க. இதுதான் இப்போதைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வாட்டி இவங்களுக்கு இது போதும்னு தோணுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் இதுதான் இவங்களோட இது இறங்குவாங்களோ அப்படி. ஏன்னா நீங்க சொன்னது இப்போ இப்போ விஜய்க்கு இது தெரியாம இருக்கலாம், பட் ஆனா உள்ள இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு இது சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி அங்க இருக்காரு, அதுக்கப்புறமா நிறைய உள்ள சேர்த்திருப்பாங்க, கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாத ஆளுங்க இருப்பாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாம இருக்காங்க? அது என்னோட புரிதலுக்கு நெக்ஸ்ட் தான் அவங்களோட மெயின் இதுவோ அந்த மாதிரி தோணுது. அடுத்த எலெக்ஷன் தான், இந்த வர எலெக்ஷன் இல்லாம அதுக்கு அடுத்த எலெக்ஷன் தான் அவங்க டார்கெட் நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து ஓட்டு பர்சன்டேஜ் நான் காமிக்கிறது போதும். ஏன்னா வந்து நீங்க சொன்னதுதான், நீங்க சொல்றதெல்லாம் அபோவ் 30, 40 அவங்க ஏஜ் பீப்புள்ஸ் யோசிச்சு இது பண்ணுவாங்க. 18லேருந்து 23க்கு நீங்க பேசுறது அவங்க கேட்பாங்க நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஸோ பிளாங்கா போய் தான் ஓட்டு நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒண்ணு கேட்கிறேன் அசோக், 5ல விளையாது 50ல விளையுமா?
இல்ல எனக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்த இல்ல அப்படி இல்ல இல்ல தோணுது. அவர் சொல்றது வந்து மிக கரெக்டா தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து இப்போ சரி எனக்கு bro. 23 வயசுல இருந்த பாலிடிக்ஸ் உடைய புரிதல் வந்து இப்ப இன்னைக்கு மாறி இருக்கு. அது ஆ மாதிரிதான் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸுமே. அதுதான் ஓகேங்களா, அவர் நான் சொல்ல அதான் சொல்ல வரேன். வர்றாரு. அதுதான் நானும் கேட்கிறேன். அதுதான் நானும் கேட்கிறேன். 5ல வளையாது 50ல வளையுமா? இல்ல ஒரு வயசு தான் ப்ரோ நம்மளுக்கு ஒரு இது ம்ஹும். கொடுக்கும். இல்ல 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 நான் வயசு எனக்கு நான் காரணம். 18ல வயசு இருக்கும்போது வரும்போது போட்டு இப்ப ஜாலியா போகும். இல்ல இப்போ அசோக் ப்ரோ, யாரு இப்போ நான் திருவட்டூர் இங்க யாரு நல்லா பண்றாங்க அது மாதிரிலாம் பார்த்துட்டு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டை பார்த்து போடுறதுக்கு ஒரு வயசு வரணும் அப்படி சொல்றேன். புரிதல் வேணும். அதுக்கு அரசியல் வரலாறு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கணுமா? கரெக்ட் ப்ரோ. அதான் இப்போ யங்ஸ்டருக்கு அந்த இது இப்போ இருக்குமோ அப்படி சொல்றேன். இப்போ நம்ம யங்ஸ்டரா இருக்கும் நானும் அப்படிதான் இருந்தேன். இப்போ ஒரு 30க்கு அப்புறம் இப்போ ஒரு என்னென்ன அரசியல் யார் யாரு என்னன்னு புரிய வருது. சரி, அப்படி நான் உனக்கு சொல்றேன். இப்போ கேட்கிறேன். பேசின சரி ஸ்பீச் எல்லாமே ரொம்ப சரி டீட்டெயில். சரி அது உங்க வந்து நீங்க வழிக்கே ஒரு வரேன் புது கட்சி கிட்ட அசோக் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ. பண்ண முடியும். இல்ல அசோக் ப்ரோ, உங்க வழிக்கே வரேன். உங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு அரசியல் விமர்சகர் திரு பாண்டா அவர்கள் இப்படி வச்சுக்குமா? ஏன் ப்ரோ நீ அட வச்சுப்போம் என்னப்ப, சரியா? பாண்டா வச்சுப்போம். இப்ப பாண்டாக்கு வந்து என்ன அரசியல் தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? அவனுடைய ஒரு 25 வயசுல யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான்? போன வருஷம் சீமானு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு, இந்த வருஷம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு. அவரை போய் அது சேர்க்குறீங்க. இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி கமலஹாசன், இல்ல அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே, அது ஒரு வீடியோவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே, அதுக்கு அடுத்தது சீமானு, அதுக்கு எங்க அடுத்தது போலார கமலஹாசன், போயிட்டாரு போல. அதுக்கு அடுத்தது கமலஹாசன், இப்ப விஜய். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாண்டா யாருக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணான்? ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோலாம் போட்டான். கரெக்டா? ட்வீட்டும் போட்டான். கரெக்டா? ப்ரோ ப்ரோ அவனெல்லாம் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸே சேர்க்காதீங்க. அவன்லாம் வாயை வந்து வாடகைக்கு இல்ல விடுவான். அவன் இன்னும் அப்படிப்பட்ட யாரு காசு அரசியல், கொடுத்தாலும் இல்ல போயிடுவான். இல்ல அப்படிப்பட்ட அரசியல் இப்ப வயசுன்னு ஒண்ணு சொன்னார் இல்லையா? அசோக் சொன்னார் இல்லையா? இப்ப அங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அசோக் ப்ரோ, ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். 25 வயசுல பாண்டா யாருக்கு சப்போர்ட் பண்ணா? ஏடிஎம்கே. கரெக்டா? கரெக்ட்டுங்க. மைக் ஆன் 100% பண்ணுங்க. கரெக்ட். ஓகேவா? அந்த வர இருங்க கரெக்ட் மதன், கரெக்ட். வர இருங்க மதன். இப்ப அடுத்துக்கு ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் 25 வயசுல பாண்டா ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணான். ரைட். அதுக்கு அடுத்த எலெக்ஷன் யாருக்கு சப்போர்ட் பண்ணா? சீமானுக்கு. அதுக்கு அடுத்த எலெக்ஷன் யாருக்கு சப்போர்ட் பண்ணா? கமல்ஹாசனுக்கு. அதுக்கு அடுத்த எலெக்ஷன் இப்ப வரப்போற எலெக்ஷன் யாருக்கு சப்போர்ட் பண்றாப்ல? விஜய்க்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வயசு ஏற ஏற அரசியல் முதிர்ச்சி ஒண்ணு வருது அப்படின்றது உண்மைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா ப்ரோ? அவருக்கு அந்த ஒரு ஃபண்டு எங்க வருதோ அப்படி போயிடுறது. எக்ஸாக்ட்லி. இங்க அரசியலை நீங்க எப்படி அணுகுறீங்கன்னு தான் மேட்ரே தவிர பொத்தாம் பொதுவா எல்லாருக்கும் ஒரே மேட்ரா வராது. அரசியல் மூலமா நம்ம பணம் சம்பாதிக்கும் நினைக்கிறவன் பார்க்குற விதமும், அரசியல் ஒரு பொது விஷயம், அது மூலமா எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும், சாதி பார்க்காம மதம் பார்க்காம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்க நம்ம அணுகிற விதமும் வேற. அரசியல்வாதி அணுகிற விதம் வேற, பொதுமக்கள் அணுகிற விதம் வேற. நம்ம நாளைக்கு உங்களை ஒரு எம்எல்ஏவா உங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா உங்க மைண்ட் செட் மாறும். முதல்ல நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுப்போம், நம்ம ஃபேமிலிக்கு முதல்ல ஏதாவது செஞ்சுப்போம், நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுப்போம், நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம், நம்ம நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்போம். இப்படிலாம் போய் கடைசியில மிச்சம் ஏதாவது ஊருக்காரங்க செய்வோம். அப்படிதான் வரும். இது எப்பேற்பட்ட ஆள் போனாலும் இதுல இல்லாதவன் உள்ள வந்தா எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு நினைப்பான். இருக்கிறவன் உள்ள வந்தானா எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுப்பான். ஆனா இருக்கிறவன் இன்னும் 10ல இன்னும் எனக்கு வேணும் வேணும்னு நினைக்கிறனால பதவி ஆசை பண ஆசை சும்மா விடாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க ஏஜ் வந்து மேட்ரு கிடையாது. நீ என்ன தேடி வர அப்படின்றதான் மேட்ரு. விஜய் ஃபேன்ஸ் இதுல தனி உலகத்துல இருக்கிறான். எடுத்த உடனே சிஎம் முதல்வன் படம் பார்த்துட்டு இருப்பானு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தான் அதிகமா முதல்வன் படத்தை 30 தடவை பார்த்துருப்பானு. ஏன்னா முதல்வன் படத்துல நடிக்க வேண்டியது முதல்ல தலைவர். அதுக்கு அடுத்தது இங்க போய் விஜய் கிட்ட தான் கேட்டாங்க, விஜயும் முடியாதுட்டாப்ல. இன்னைக்கு முதல்வன் படத்தை பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டு இருக்கிறான்.
தலைவர் வந்து கலைஞர் பீரியட் இருக்கிறதுனால பண்ண முடியாது அப்படி சொன்ன மாதிரி டாக்டர். அப்படிலாம் கிடையாது. அவர் அரசியல் வேணாம்னு சொன்னாரு. கலைஞர் பீரியட் எல்லாம் சேசி அங்க சீன்லாம் இல்ல. அவர் சொன்னது வந்து இது ஃபுல்லா அரசியலா இருக்கு, அரசியல் கதை நமக்கு வேணாம்னாரு. எப்ப படையப்பா படம் டைம். ப்ரோ இல்ல அதுவும் முதல்ல சிஎம் ஆகிற மாதிரிலாம் இருக்கு, அதனால அவரு அதனாலே ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. படையப்பா படம் டைம் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஜெயலலிதாவுக்கும் அந்த தலைவருக்கும் மோதல் அப்போதான் கொஞ்சம் அப்படியே ஆறி போய் அமுங்குது. 99 ஆமா ஆமா புரியுதா நீங்க உங்களுக்கு? சொல்றது தான். அதுதான் ப்ரோ. ஆனா 98ல கலைஞர் ஒரு நல்ல ரேப்போ இருந்தது ப்ரோ. அதை வச்சு சொல்றேன். 98ல வந்து அந்த கதையை சொல்றாப்புல தலைவனுக்கு. 99ல அந்த படம் வருது, முதல்வன் படம். எப்படி நடிப்பாரு அவரு அரசியல் கதை? இன்னி வரைக்கும் ஃபுல் ஃபிளெஜ் அரசியல் கதை எங்கேயாச்சும் பண்ணியிருக்காரு அவரு அவர் கரியர்ல? நீங்க பாருங்க. அருணாச்சலம் படம் ஒண்ணு மட்டும்தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல உள்ள குறிப்பிட்ட ஒரு பீரியட் ஆஃப் டைம்குள்ள மட்டும்தான் அரசியல்வாதியா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் கட்சி தலைவரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வேட்பாளர் ஜனகராட்சி பாத்துக்கோங்க. ப்ரோ வேற மன்னன்லயே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பண்ணுவார் ப்ரோ மன்னன் படத்துல. நான் சொல்றது அரசியல் கட்சி தலைவரா ஃபுல்லா படம் முழுக்க டிராவல் பண்றது. எங்கேயாச்சும் ஃபுல் பிளஜா பண்ணிருக்கார பாருங்க? பண்ணவே கிடையாது. தலைவன் அது போகவே மாட்டாப்புல. அருணாச்சலன்ற ஒரு படத்துல மட்டும்தான் ஒரு அந்த பணத்தை செலவு பண்றதுக்கு அரசியலை தேர்ந்தெடுப்பார். அரசியல நீங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம், எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், அதை நீங்க லீகலாவே காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க கதையை கொண்டு போய் 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணணும். நீ 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணா உனக்கு 300 கோடி வருமானம் வருதுன்றது வெளில யாருக்கும் நீ சொல்லக்கூடாது. இவ்வளவுதான் கான்செப்ட். இதுக்கு அரசியலை யூஸ் பண்ணுவார், அவ்வளவுதான். படத்தோட எண்டுல அரசியல் எல்லாத்தையும் கலைச்சு விட்டு மொத்தமா வழக்கம் போல பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நிற்பார். இவ்வளவுதான் கதை. எங்கேயாச்சும் ஒரு படத்துல அருணாச்சலத்தை தவிர அவர் அரசியல் பண்ணியிருக்காரு பாருங்க? கிடையாது. முதல்வன் படம் இங்க தப்பா என்ன சொன்னாங்கன்னா, இல்ல கலைஞர் இருக்கிறாரு அதனாலதான் அவர் அந்த கதையை எடுக்கல, அதெல்லாம் சீன் கிடையாது. அவர் தைரியமா பண்ற ஆளுதான். ஆனா மேட்ரு என்னன்னா, அவருக்கு அரசியல் கதை முழுசா அவருக்கு ஈடுபாடு கிடையாது. வெற்றிமாறன் அரசியல் கதை தான் சொன்னாப்புல, அதனாலதான் வேணாம்னு சொன்னாப்புல. ஆடி காலா ஆடி லஞ்சில சொன்னாரா இல்லையா? காலா படத்தோட ஆடி லஞ்சில் என்ன சொன்னாரு? வெற்றிமாறன் கதை சொன்னாப்புல, சூப்பர் கதை, சூப்பர்பான கதை, பட் அரசியல், எனக்கு அரசியல் இந்த அரசியல் கதை வேண்டாம். கபாலி பட டைம்ல வந்து சொன்னாப்புல, வேணாம்னாரு. அத நடிச்சிருந்தாப்புலன்னா வேற மாதிரி ஆயிருக்கும் தமிழ்நாடு, அது வேற விஷயம். என்ன கேட்டா ஒரு பண்ணியிருக்கணும். எனக்கு தனிப்பட்ட ஒரு ரஜினி ரசிகனா எனக்கு அவர் அந்த படம் பண்ணியிருக்கணும்னு ஆசை. பண்ணியிருக்கணும். அப்பயே படம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், சிவாஜிலாம் அப்பயே வந்திருக்கும், எந்திரன் அப்பயே வந்திருக்கும். இன்னைக்கு சங்கர் டைரக்ஷன்ல ஒரு 4 படம் 5 படம் பண்ணியிருக்கலாம். தமிழ் சினிமா வேற ரேஞ்சுக்கு கொண்டு போயிருக்கலாம், இன்னும் அப்கிரேடா முன்னாடியே கொண்டு போயிருக்கலாம். என்ன பண்றது? 2007க்கு அப்புறம் தான் பண்ணணும்னு நான் தலையெழுத்து இருந்திருக்கு. அதான் சொல்லுவார், அவரே சொல்லுவார், காணே காணுமே லிக்காயே அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருடைய அவங்கவுங்க பேரில் அவங்கவுங்க அரிசி ஒன்று, பேரில் அந்தந்த அரிசியில் அவங்கவுங்க பேர் ஒன்று இருக்கும், அதுதான் அவங்கவுங்களுக்கு தான் வந்து சேரும். சொல்லுங்க மதன், ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் வேற நிப்பாட்டிட்டேன். இல்ல தலைவா, பாண்டாவை பத்தி சொன்னீங்களே, இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு அதுக்கு சொன்ன, அதுக்கெல்லாம் பேரே வேற இல்ல அப்படின்னு. நான் சொல்ல ஒரு வந்த 5 வருஷத்துக்கு ஒரு நான் மாறிக்கிறான். சொல்ல வந்த கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, பாண்டாக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ல வந்தேன். பாண்டாக்கு அரசியல் தெரியாத ஒண்ணும் தெரியாதுங்க. நீங்க சொன்னீங்க அரசியல் விமர்சகர்னா அது 100% உண்மையாக போகுது. இவன் எப்படியாவது ஒரு டிவி சேனல் ஆரம்பிப்பான், அதுல வந்து இப்ப அரசியல் விமர்சகர் பாண்டா வந்து உட்கார போனோம், என்ன பாருங்க அதுல. இல்லைங்க, பாண்டா ஏற்கனவே அந்த பக்கம் பாண்டா இல்ல இல்ல இருப்பான், அந்த பாண்டா ஏற்கனவே இதில் போய் உட்காந்து பார்த்தோம், சன் டிவியில் அரசு இது சினிமா விமர்சனம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு சன் நியூஸில் போய் உட்காந்து வண்டியை ஓட்டினாப்புல. அங்கே யாரும் பார்க்கல, பெருசாக மதிக்கல. சேனலுக்கு போகும்போது அது வேறு மாதிரி மெத்தட் இருக்கணும். யூடியூப் சேனல் தான் நமக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் யூடியூப் சேனல்லேருந்து உட்காந்துட்டாப்புல. ஏன் போனாப்புலையா? சன் நியூஸ் எல்லாம் கொஞ்ச நாள் வந்து ஒரு 2 3 நாள் 3 நாள் திரைப்பட விமர்சனம் சொல்லி கூப்பிட்டு வச்சுலாம் சான்ஸ் கொடுத்தாங்களே, ஏன் தூக்கிட்டாங்க? ஏன் தூக்குனாங்க சன் நியூஸ்லேருந்து பாண்டாவை திரை விமர்சனம்னு சொல்லி? இன்னைக்கு மறுபடியும் டாப் 10 சுரேஷ் தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, பாத்தீங்களா சன் டிவி? இல்ல தலைவா, அதெல்லாம் பார்க்கல. அவரு அப்புறம் நல்ல ட்ரெண்டிங்கா இருந்தாரு அந்த டைம்ல. இப்ப வந்திருக்காரா?
எங்க ஏன்னா சன் டிவி சன் டிவி மறுபடியும் டாப் பாக்குறாங்க. 10 சுரேஷை கொண்டு வந்துட்டாங்க, தெரியுமா தெரியாதா? இல்லங்க அதெல்லாம் பாக்கலங்க, கூலி படத்தோட சொல்லிதான் விமர்சனம், தெரியுது. கூலி படத்தோட விமர்சனம் சன் டிவில தான் பண்ணாரு டாப் 10 சுரேஷ். மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க டாப் 10 சுரேஷ. உண்மை என்னைக்குமே பேசும், நின்று பேசும், காலங்காலம் பேசும். பொய் ஒரு இடத்துல தான் பேசும், உடஞ்சிரும். ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியும், அது வந்து அலாய்டு இல்லாத ஒரு இரும்பு மாதிரி வளைஞ்சிரும், காணாம போயிடும். ஆனா உண்மை வந்து அலாய்டு ஸ்டீல் மாதிரி, கல்லு மாதிரி நிற்கும், காலங்காலமா நிற்கும். அதாவது என்ன சீமான் வச்சு செய்யறாரு. ஆமா, பின்ன சீமானுக்கு தானே பாதிப்பு. கஷ்டப்பட்டு ப்ரோ நான் அவர் கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு ப்ரோ. இவ்வளவு வருஷம் 8% 10 கொண்டு வந்து வருஷம் கஷ்டப்பட்டு, அவ்வளவு 10 வருஷம், கஷ்டப்பட்டு இது ஆமா, பண்ணி இப்போ 10 கொஞ்சம் வருஷம் பிரிச்சு கஷ்டப்பட்டு 9% கோவம் வந்திருக்கிறாப்புல. நீ திடீர்னு உள்ள போந்து நீ இளைஞர்களை இந்த பக்கம் கொண்டு போறேன், தான் கட்சியில இருக்க கொண்டு போனா அப்ப கடுப்பு தானே ஆவாப்புல. ரெண்டாவது, அதுல என்னன்னா சீமானுக்கு தெரியுமான்னு தெரியல, இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது இவன் தடுக்கிறதுல. இதுல சீமானுக்கு அந்த என்டிடிவில ஒருத்தன் வரான் பாத்தீங்களா, அந்த என்டிடிவில ஒருத்தன் டான்ஸ் ஆடிறான் தற்குறி, அவனுக்கு ஓட்டே கிடையாது. அவனுக்கு பார்த்தாலே தெரியுது அவன் பின்னாடி வர்றான், எல்லாருக்கும் ஓட்டே கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்கு சீமான் கோபப்படுறதுல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓட் பேங்க் மட்டும் பிரச்சனை கிடையாது. நீ ஆளு வந்து இம்மனால சீமான் கூட பழகி இருக்கிறான் விஜய். கட்சி ஆரம்பிக்கிறது எப்படி, என்ன டீட்டெயில், ஏது லொட்டு லொசு எல்லாமே இங்க சீமான் கத்து கொடுத்துருக்கிறாப்புல இன்சைட் ரிப்போர்ட்ல. அதனாலதான் தைரியமா எடுத்து என்னுடைய அட்டை, என்னுடைய இது சீமானுடைய அந்த இதுகளே கட்சி அட்டை, ஐடி கார்டு அதுல எடுத்து பார்க்கணும், பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கு இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? தமிழ் தேசத்தை இது கத்துக்கணும்னா நீங்க சீமான் கூட பழகணும். அப்ப சீமான் கூட பேசி பழகி சீமான் கிட்ட இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் இங்க ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு, இந்த பக்கம் திராவிட அரசியல் வரும்போது அதையும் இதுல இருந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி ஒரு கொள்கை மாதிரி ஒன்று உருவாக்கி, புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் அ பேக் ஸ்டாம்பிங். இது பேரு இட்ஸ் அ பேக், கிளியர்லி பேக் ஸ்டாம்பிங். அதனாலதான் கோவம் வருது சீமானுக்கு. நான் உன் கடைசி நேரத்துல வரைக்கும் நான் உன்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன், நீ கடைசியில என்னை ஏமாத்திட்டியே அப்படின்ற அந்த கோவம் தான் வெளியில வெளிப்பாடா வருது. ரெண்டாவது, அது விமர்சனங்கள் வரதானே செய்யும். விமர்சனங்கள் வருது. இப்ப நேஷனல் பார்ட்டில எடுத்துவாங்க, பிஜேபி காங்கிரஸ் தான். ஆம் ஆத்மி மேல ஏன் செம்ம கடுப்புல இருக்காங்க ரெண்டு பேரும்? புரியுதா நான் சொல்றது? ஆம் ஆத்மி மேல செம்மையா கடுப்பாவாங்க. ஏன்? நம்மளே ரெண்டு பேர் போட்டி, நமக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் இன்னொருத்த மூணாவது ஒரு ஆள் போட்டி வந்தா எப்படி? ப்ரோ எங்க சைட்லயே ஒரு பிரச்சனைன்னு போன எலெக்ஷன்ல அவர் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்தாரு. அதுக்கப்புறம் எங்க தான் நின்னாரு அவரு. போன வாட்டி சீமான் எங்க தொகுதி தான் நின்னாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே வின் பண்ணாங்க. டிஎம்கே வந்து இங்க ஒரு கேண்டிடேட் வந்து ரொம்ப பெரிய ஆளு. ஸோ கண்டிப்பா அவர் தான் வின் பண்ணுவார் தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க வந்து போராட்டம் பண்ணி அது இது பண்ணி தேர்ட் பொசிஷன் வந்தாரு சீமான். ஸோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இப்போ விஜய் வரும்போது அவருக்கு அந்த ஓட்டெல்லாம் பிரியும் போது அந்த கோவம் நியாயமான கோவம் தான், அது வரதான் செய்யும், அது எதுவும் பண்ண முடியாது. அரசியல் கட்சி தலைவர்கள் வரும்போது அங்கங்க கோபங்கள், அங்கங்க காழ்ப்புணர்ச்சிகள், இல்லை வந்து மோதல்கள், அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஆரம்பித்து எல்லா கட்சி கூட தான் சீமானுக்கு போட்டி, சண்டை, விமர்சனம் பண்ணியிருக்கிறாப்புல. அந்த விமர்சனத்தை நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது, அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது. ரெண்டு விதங்க. ஒன்று கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக போயிடணும். கமலஹாசன் மாதிரி. கமலஹாசன் மூணாவது ரகம். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேள்வி ஒன்று கேட்பாப்புல. நாயை பற்றி கேள்வி கேட்டால் கழுத காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாப்புல. இதுதான் கமலஹாசனோட மூளை அரசியல். அதனால தான் கமலஹாசன்கிட்ட கேள்வி கேட்குறத நிப்பாட்டுருவானுங்க. நாம் ஒன்று கேள்வி கேட்போம், ஆனால் கமலஹாசன் ஒன்று யோசிச்சு ஒன்று சொல்லுவாப்புல பாருங்க, அந்த மாதிரி. சரி, சீமான் கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்வர்டுக்காக கேள்வி கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே விஷயம் பதில் சொல்லுவோம். நீங்கள் மற்ற அரசியல் கட்சிக்காரங்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபார்வர்டாக மூஞ்சி நேரம் அடித்த மாதிரியே ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் வரும். எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அது பிஜேபியோ திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் விஜய் கிட்ட நீங்கள் விஜய் கிட்ட சொல்லுங்க. இல்லை சொல்லுங்க, விஜய் கிட்ட கேள்வியே கேட்க முடியாதுன்ற. ஏன்னா ஆளு பேட்டியே கொடுக்க மாட்டாப்புல. இல்ல நீங்க அரசியல் பத்தி பேசுனது எல்லாமே பேசுனீங்களா, இது எல்லாமே சீமானுக்கு தெரியும்னு சொல்ல வரேன் ப்ரோ. ஏங்க, சீமானோட கட்சி ரூட்டு, வே ஆஃப் ரூட்டு வளர்க்குற விதம் பெருசாக கண்டுபிடிப்புலாம் கிடையாது. திமுக வளர்ந்த ரூட்டு தான்.
தீகாலேருந்து எப்படி வந்து திமுக எப்படி வளர்ந்துச்சு, எப்படி கட்சி கூட்டங்கள் நடத்துனாங்க ஆரம்பத்தில், எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாங்க, எப்படி ஊர் ஊரா தெரு தெருவா கிராம கிராமமாக போய் சேர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் கடந்த காலகட்ட வரலாறுகளை நல்ல ஒரு ப்ராப்பரான திமுக காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கட்சி எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு, திமுகன்ற ஒரு கட்சி எப்படி வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அதிமுகவும். என்னதான் பெரிய நட்சத்திரமா எம்ஜிஆர் உள்ள வந்தாலும் எம்ஜிஆர் மூலமா அவங்க ஒவ்வொரு பட்டி தொட்டிக்கெல்லாம் போய் சேர வேண்டிய இது வந்துச்சு. இன்னமும் இருக்கு என் ஊர்ல. ஒரு வயசான தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா கையில ரெட்டையில பச்சை குத்திருப்பாங்க. ரெட்டையில பச்சை குத்திருப்பாங்க கையில. உங்க ஊர்ல நீங்க திமுக அதிமுக விசுவாசி நீங்க எடுத்து பாருங்களேன், கையில ரெட்டையில பச்சை குத்து. நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன் ரெட்டலையும் எம்ஜிஆர் போட்டோ. பழைய போட்டோ ஒன்று இருக்கு பாரு, அந்த அச்சில வச்சு பச்சை குத்துறாங்களே. அந்த கட்சி தான் ப்ரோ ஒன்னும் சின்னத்துக்காகவே ஓட்டு போடுறது. என் ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, தொப்பையர்னு சொல்லி அவர் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன் அவர் தொப்பையர்னா நல்லா பெருசா தொப்பை வச்சிருப்பார். தென்னந்தோப்புக்கு நடுவில் படுத்து தூங்குவார். ஒரு குடிசை போட்டு தங்கியிருப்பார். தொப்பையர்ன்பாங்க. நல்லா வெத்தலை போட்டு நல்லா மென்னு துப்புவார். கூலி வேலை தான் செய்வார், விவசாய வேலை தான். அவர் கையில் ஒரு நாள் அவர் வேலை செய்யும் போது கையில் பார்த்தேன். என்ன தாத்தா அது அப்படின்னு. ரெட்டையிலப்பா, நம்மளாம் ரெட்டையில தான், சாவர வரைக்கும் ரெட்டையில தான் அப்படின்பார். அப்போ தான் எனக்கு வந்து விஷயம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சு. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. எம்ஜிஆர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அவங்களாம் போயிட்டு என்னுடைய விசுவாசிகள் எல்லாரும் ரெட்டையில சிம்பிளை கையில் பச்சை குத்திக்கோ அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் போயிட்டு, அது ஒரு பிரச்சனை நடந்தது. திமுக அதிமுக ஒன்று நடந்தது. அப்போ என்னோட விசுவாசிகள் நான் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறது, கையில் பச்சை குத்திக்கணும்னு சொன்ன உடனே எல்லாரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாரும் போய் கையில் பச்சை குத்திக்கிட்டாங்க ரெட்டையில. பொம்பளைங்க முதற்கொண்டோம். புரியுதா அவங்க எந்த அளவுக்கு போயிட்டு எவ்வளவு வீரியமா இருந்தாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்துல ஒரு மனுஷன் சொன்ன உடனே போய் கையில பச்சை குத்திக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? டெப்த புரிஞ்சுக்கோங்க. பாலிடிக்ஸ்க்கு அது நல்லது இல்லையா ப்ரோ? இல்ல இல்ல, இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம இல்ல மகன், இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம். இல்ல ஸ்லேயர், இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம். இல்ல நான் சொல்லல அவரு அசோக் இல்ல அசோக் ப்ரோ, நான் இன்னைக்கு நம்ம 2025ல யோசிச்சு பாக்குறோம். இன்னைக்கு ஒரு கட்சி சொன்னா போயிட்டு நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க, அவங்களை பச்சை குத்த சொன்னா நீங்க குத்திப்பீங்களா? முடியாதுன்றீங்க, ஓகேவா? ஆனா அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன், அன்னைக்கு இருக்கிற பீப்புள் மைண்ட் செட் எப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அவங்க எம்ஜிஆர் மேல மதிப்பு மரியாதையும் அன்பும் வச்சிருந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதனாலதான் அவங்க சொன்ன உடனே கையில இப்போ ஒண்ணும் இல்லை, விஜய் சொல்லி டிவி கேன்சையில கையில பச்சை குத்திங்க அப்படின்னு சொன்னா எத்தனை விஜய் ஃபேன்ஸ் கையில பச்சை குத்திப்பான்? உங்களுக்கு புரியுதா? 2025க்கும் 70ஸ்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. 60ஸ்க்கும். ஆமா, அன்னைக்கு அரசியல் அறிவோ, அன்னைக்கு இருக்கிற நம்பிக்கை, அன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் வேறங்க. பத்திரிகைகள் கம்மி, எழுத்துப்படுத்து பத்திரிகைகள் மட்டும்தான். சேனல் வந்த DD1 தான், சேட்டலைட் சேனல் தான், வேற எதுவுமே கிடையாது. ரேடியோ பட்டி தான். எப்படா எம்ஜிஆர் பாட்டு போடுவாங்க, எப்படா எம்ஜிஆர் பேட்டி கொடுப்பாரு, எப்ப பிரதமர் மந்திரி பேட்டி கொடுப்பாரு அப்படின்னு உட்காந்து கேட்பாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? இன்னும் எத்தனை பேர் வீட்டுல வயலும் வாழ்வு பாக்குறீங்க? சிம்பிள். எத்தனை பேர் வீட்டுல வயலும் வாழ்வு இன்னும் பாக்குறாங்க? எத்தனை பேர் வீட்டுல இன்னும் ரேடியோ பெட்டி கேக்குது? எஃப்எம்லாம் விட்டுருங்க. எத்தனை பேர் வீட்டுல இன்னும் ரேடியோ பெட்டி ஓடுது? மதிய நேரத்துல 1 மணி ஆனா உட்காந்துக்கிட்டு செய்திகள் கேட்கறது, போறது வருது, வானிலை அறிக்கை செய்திகள் இதெல்லாம் கேட்கறது. அன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட்டே வேறங்க, இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட்டே வேற. அதனாலதான் அரசியல் மாறிடுச்சு, அரசியல் களமும் மாறுது. இன்னைக்கும் இப்போ ஒரு அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க, இவன் ஆட்சி இவன் மட்டும் இவனை தூக்க கூடாது, இவன் வந்து அரசியலுக்கு ஜெயிக்கணும், சட்டசபைக்கு போகணும், வச்சு செய்யணும்னு. நானும் அதான் அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு அந்த 2 பேச முடியல. வச்சு செய்யணும் உள்ளார, இவன் மாற்றான் உள்ளார, இவன் அந்த புஷி இந்த லாட்டரி டிக்கெட் அவனெல்லாம் 3 பேரும் சட்டமன்றத்துல உள்ள போய் நீங்க போறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அங்க தனியெல்லாம் போக மாட்டேன். சீமானோட கால்குலேஷன் என்னன்னா, சீமானை பொறுத்த வரைக்கும் போனா ஒரு 30 MLA போகணும்.
ஒரு 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏவோட தான் நான் சட்டமன்றத்துக்கு போகணும்னு எய்ம் பண்ணி போறாப்புல. மற்ற கட்சிகளும் அதே தான் எய்மில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட்டணி பண்ணும்போது எனக்கு 5 சீட்டு போதும், 3 சீட்டு போதும், 2 சீட்டு போதும், நம்ம கெப்பாசிட்டி அவ்வளோதான், அவங்களே ஒரு கேட்டை போட்டுக்கிறாங்க. விஜய் என்ன பண்றாப்புல, நான் தான் சிஎம்மா வருவேன் அப்படின்னு தன்னைத்தானே ஒன்று முன்னிறுத்துறாப்புல. நீங்க இப்படி முன்னிறுத்துனீங்கன்னா நீங்க உங்க கூட்டணி கட்சிகள் கூட ஆல்ரெடி ப்ரூவ் ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணாங்க. நீங்க ப்ரூவ் பண்ணாத ஆளு, யூ ஷுட் ப்ரூவ் அப்படின்னா நீ தனியா நின்று தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். இந்த எலெக்ஷனை நீ தனியா நின்று தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஆனா நீ என்ன பண்ண, மாநாட்டிலேயே ஆட்சியில அங்கீகாரம் நான் கொடுக்குறேன், பாதி பங்கு கொடுக்குறேன், அதிகாரம் பாதி பங்கு நான் சரிசமமா பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன பண்ணுவேன்? சிம்பிள். அமைச்சர் பதவி கொடுக்குறேன், சிஎம் சீட்டு எனக்கு, அமைச்சர் பதவி உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு அர்த்தம். புரியுதா? இவ்வளவுதான் பண்ணுவாங்க. துணை சிஎம் துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுனா ஆந்திராவா? இங்க இருக்கிற முதல்ல ஏடிஎம்கே அவங்க அலைன்ஸுக்கே சீட்டு இங்க பத்தாம இருக்கு. இதுல எங்க இவனுக்கு போய் டெப்டி சிஎம் கொடுக்குறது, மினிஸ்டர் கொடுக்குறது? இந்த மாதிரி பாருங்க, அவங்க அலைன்ஸுக்கு சீட் இல்ல, 234 தொகுதி தான் இருக்கு இங்க. அதுதான் ப்ரோ நான் கேட்டேன். நெக்ஸ்ட் தான் இவங்களோட இதுவா இருக்கும்னு தோணுது. இல்லங்க, தற்கொலை 2026 சொல்லிட்டு இருக்கோம். எங்க அண்ணாவை நாங்க வந்து உட்கார வைக்கிறோம், எங்க உட்கார வைக்க போறாலும் ஐயா சென்னையை தாண்டிலாம் சொல்ற மாதிரி. விஜய்லாம் இல்ல, நான் ஓப்பனா சொல்றேன், விஜய்லாம் எலெக்ஷன்ல நிக்க மாட்டாப்புல. ஸோ அதனால நீங்க டவுட்டே பட வேணாம், சந்தேகமே வேணாம், எலெக்ஷன்ல நிக்கணும். ஆனா தலைவர், இந்த இவனுங்க எலெக்ஷன்ல நிக்கிற அந்த பிரச்சாரப்போ வரும் பாருங்க, இன்னும் நம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். 80,000 புஸ்ஸி, லாட்டரி டிக்கெட், தமிழே தெரிய லாட்டரி டிக்கெட்டுக்கு ஃபன்னா இருக்கும். ஆனா அந்த டைம்ல நீங்க பேசுறது நோட்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எது நோட்ஸ்? இல்ல அரசியலை பத்தி யூஸ் ஆகும்ல, இன்னும் டிசம்பர் வரைக்கும் இருக்குல்ல. அதெல்லாம் கிடையாதுங்க. நான் பேசுறதெல்லாம் அரசியல் நினைச்சா சிரிப்பாங்க. நான் பேசுனதெல்லாம் அரசியல் சொல்லுங்க, யாரோ ஒரு அரசியல்வாதியா? பேசிக்கே சொல்லணும்ல ப்ரோ, அதே ஒன்னும் சொல்லலையே. நான் பேசுனதெல்லாம் அரசியலே கிடையாதுங்க. சொல்லு பாலாஜி. ஒட்டிக்கிட்டு இருப்பான், ஏதோ பேசுறாங்க, இதெல்லாம் எழுதி நம்ம தலைவர்கிட்ட கொடுக்கணும், இதெல்லாம் தலைவருக்கு டெல்டா பக்கம் போனீங்க, இது காவிரி விஷயம் பேசுங்க, இந்த மாதிரிலாம் நம்ம ஆப்போசிட்ல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. சொல்லு பாலாஜி. 5 நிமிஷம் பேசிக்கிறேன், ஒரு நிமிஷம். இல்ல, நம்ம சீமான் பத்தி பேசும்போது கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் சீமான் பக்கம் போற மாதிரி இருக்கு. அது பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. இதுக்குதான் நமக்கு தெரியும். நான் வந்து நான் கடந்த காலகட்டத்துல சீமானோட அரசியல்லாம் கடந்த காலகட்டத்துல சீமானோட அரசியல் பேச்சுக்கள் இதெல்லாம் ஒன்றும் மறைக்கலாம் இல்லை, எல்லாமே தெரியும். யாரெல்லாம் விமர்சனம் பண்ணி பேசுறாப்புல எல்லாமே நான் மறக்கல. ஆனா நான் அப்படி தனிப்பட்ட முறையில் இப்ப ரஜினி ரசிகர்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில சீமான் மேல ஏகப்பட்ட கோபங்கள்லாம் இருக்கு, மறுக்கவே முடியாது. புரியுதா? ஏன்னா அதிகமா தாக்கி பேசுனது இங்க ரஜினிகாந்த் அவர்களை தான். அப்படி பேசின நபர் வந்து இன்னைக்கு தலைவரை நேரில் பார்த்துட்டு இங்கே வந்து போகிறாங்கன்னா அவர் மன்னிச்சு விடலாம், நம்ம மன்னிச்சு விட முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இந்த கேப்புக்கு நடுவில் நான் காக்காவை விட்டுற முடியாது. எனக்கு விருப்பு வெறுப்பு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ கட்சிகள் மேலே இருக்கலாம், போகலாம், வரலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனை தவிர விட்டுட்டோம் அப்படின்னா அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். ஸோ இங்கே திமுக, அதிமுக, பாமக, விசிக, இல்லை வந்து காங்கிரஸ், பிஜேபி, இந்த மற்ற இதர கட்சிகள் மேலே இருக்கிற வெறுப்பை இந்த எலெக்ஷனில் நான் தனிப்பட்ட முறையில் நான் எடுத்த முடிவு என்னன்னா, இவங்க எல்லா கட்சி மேலேயும் நம்ம ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ நம்ம காட்டிட்டு தான் இருக்கிறோம். ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அந்த விருப்பு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் இதில் டிவிக்கு நான் விட்டுறக்கூடாது. நான் இதை விட்டுனா என்ன ஆகும்னா, இதுல விமர்சனம் பண்றதுல நான் சொல்ல வரேன், இது மட்டும் நம்ம ரசிகரா பேச வேண்டாம். ஒரு இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஓட்டுரிமை இருக்கிற விஷயமாவே பேசுவோம், அந்த மாதிரி அந்த ஆங்கிள் பேசுவோம், நம்ம பொலிட்டிக்கலாவே பேசுவோம். இப்போ டிவிக்கே வந்து சீமான் எதிர்க்கிறதுனால விக்கிரவாண்டியில வந்து நடக்கிற மாநாடு வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நடந்து முடிஞ்ச வேண்டிதான் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நம்மளை கைட்டி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழ் சைட்ல இருந்து
விஜய்க்கு வந்து ஃபுல் சப்போர்ட்ன்றது இங்கே மட்டும் கிடையாது. நான் சொல்றது வெளியே கூட, நான் சொல்றது இன்டர்நேஷனல் லெவலில் கூட அவங்க சப்போர்ட் இருந்துச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லை, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட அவங்களோட சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இங்கேருந்து இலங்கையிலேருந்து போன மக்கள் எல்லாமே அங்கே செட்டில் ஆகிருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லும் சரி, அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் அங்கே விஜய் சைட்ல இருந்து. அதனால நாம் தமிழ் சைட்ல இருந்து விஜய்க்கு இருக்கிற சப்போர்ட்ன்றது இப்போ கிடையாது, அப்போதுலேருந்தே இருக்கு. எனக்கு 2 பேரும் வேற கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ்ல இருக்கிற சப்போர்ட்டர்ஸும் விஜய் ஃபேன்ஸ் தான். நாம் தமிழுக்கு சீமான் சப்போர்ட் பண்றவங்களும் நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் 2018 2021 வரைக்கும் இப்போ ரஜினி சார் வந்து நம்ம எலெக்ஷன் வரப்போறாரு, அரசியல் வரப்போறான்னு தெரிஞ்சு 2 பேர் சேர்ந்து அடிச்சாங்க. இப்ப நம்ம 2 கட்சி தனியா பிரிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பேசலாமா? டிவிகே வேற, பேசலாமா? பேசின்னு தானே இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. ஒருத்தர் பேசும்போதே பேசுங்க பாலாஜி. இப்போ நம்ம கட்சியை பிரிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. நாம் தமிழர் வேற, டிவிகே வேற அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 2 கட்சியும் ஒன்றும் ஒரே கட்சி தான். அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, சீமானை ஏத்துக்காததுனால நம்ம விஜயை வந்து அவர் எழுத்து பேசுறதுனால சீமான் வேறன்ற பேசுற மாதிரி இருக்கு. 2 பேரும் வேற கிடையாது. முதல்ல வந்து சீமானோட விஷயம் என்னன்னா, திரைத்துறையில இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு தான் அவன் பிரச்சாரம் பண்ணி நிறைய பேரை வந்து ஓகே, உங்க பாயிண்ட் புரிஞ்சு. நான் ஓகே, நான் என்னோட சினிமால சொல்றேன், நீங்க முடிஞ்சதை சொல்றீங்க. மேபி நீங்க எலெக்ஷன் நெருக்கத்துல கூட 2 பேர் கூட்டணின்னு அறிவிச்சா அதுக்கேற்ற மாதிரி பேசிப்பாங்க, ரைட்டா? அந்த டைம்ல போய் சீமானை சப்போர்ட் பண்ண போறது கிடையாது யாரும். இன்னைக்கு சீமான் வந்து அண்ணனை போட்டு அடிச்சாருன்னா அதையும் ஷேர் பண்ணுவோம். நாளைக்கு வேற ஏதாவது கட்சி வந்து அதை பண்ணா அதையும் நாங்க ஷேர் பண்ணுவோம். அதுக்காக நாளைக்கு கிருஷ்ணசாமி கூட விஜய தூக்கி போட்ட விமர்சனம் பண்ணி வீடியோ பேசினா கூட அதையும் ஷேர் பண்றதா நம்ம கான்செப்ட் இல்ல. நாளைக்கு புஷி அங்கிளே தனியா சின்ன தாவேக்கான ஒண்ணு ஆரம்பிச்சாருன்னா கூட நான் அதுக்கு ஆதரவு கொடுப்பேன். அண்ணன் அடிக்கணும். ஆமா பாலாஜி, என் கான்செப்ட் என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே ஸ்பேசஸ்ல நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். என்னன்னா, இரு சத்தப்பா வாய முடிய ஒரே உனக்கு தான் மைக்கு போட்டுருக்கேன், நான் தெரியும், மூடிட்டு கம்முனு கொண்டாட உட்காரு. என்னன்னா பாலாஜி, என் கான்செப்ட்னா 2026 எலெக்ஷன் எனக்கு திமுக பத்தியோ, அதிமுக பத்தியோ, இல்ல கம்யூனிஸ்ட் பத்தியோ, காங்கிரஸ் பத்தியோ, பிஜேபி பத்தியோ, இல்ல நாம் தமிழர் பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த எலெக்ஷன் சுகர் ஃப்ரீ மாதிரி. நான் சொல்றது புரியுதா? சுகர் ஃப்ரீ மாதிரி. இந்த எலெக்ஷன் ஸ்பெஷல் கேஸ் ஐசி வார்டு மாதிரின்னு வச்சுக்கேன். இந்த எலெக்ஷன் ஸ்பெஷல் இதுவே வந்து கெஸ்டே வந்து டிவிகே மட்டும்தான். ஸோ ஃபோக்கஸ் எனக்கு டிவிகே மட்டும்தான் வருமே தவிர, நான் வந்து திமுக என்ன பண்ணுது இல்லை அதிமுக என்ன பண்ணுது, நான் அரசியல்வாதி கிடையாது, நான் அரசியல் விமர்சகர் கிடையாது. புரியுதா? எனக்கு தனிப்பட்ட முறையில ரிவல்ரி ஒண்ணு இருக்கு. இன்னும் சொல்ல போனா தனிப்பட்ட முறையில யாரும் அவன் மைக் விட்டுட்டேன் பிச்சிருவேன். பெரிய மருதுநாயக கமலஹாசன் மைக் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க. இன்னொரு தடவை இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா ராஜ்கமல் படத்துக்கு எங்க தலைவன் படம் நடிச்சு கொடுக்க மாட்டாப்புல. கிடைக்கிற பிச்சை ஒழுங்கா வாங்கி. இப்போ பேசினா பரவாயில்ல, நீ குசூறது ஏப்பம் விடுறதெல்லாம் கீழே இருக்கவங்க தலையெழுத்தா இருங்க. அதான் மொத்தமா மீட் போட்டுட்டேன். இங்க பேர் இந்த சரக்கு அடிச்சுட்டு பீர் பக்கம் இந்த அரை பீர் அடிச்சுட்டு இங்க வந்து உளற வேலை இங்க வச்சுக்காத. ஓவரா பேசினீங்கன்னா என் தலைவன் படம் நடிச்சு கொடுக்க மாட்டாப்புல. அப்புறம் காசுக்கு சிங்கி அடிப்பேன் வர எலெக்ஷனுக்கு. பாத்துக்க. ஹலோ, போடுறதே பிச்சை, அதுல எச்ச வேலை காட்டிட்டு இருக்கியா? அவன் கிடக்குறான்டா மயிரண்டி. பிச்சை எடுக்கிறவனுக்கு என்னடா எகத்தாலாம் பேச்ச பாரு, பிச்சைக்காரனுக்கு எடுத்துட்டு பேச்ச பாரு, லொல்ல பாரு, எகத்தாலத்தை பாரு. வாங்குறதே பிச்சை, இதுல எச்ச வேலையை பாத்துட்டு இருக்கியா? பிச்சை இருங்க. ஏன்டா இளையராஜா ஃபங்க்ஷன் ஒண்ணு நடத்தினாங்களே, எங்கேயாச்சும் கமலஹாசன் இருறா, நான் சொல்றதை கீழே நல்லா மைக் ஆஃப் பண்ற. ஈகிள் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க ஈகிள், ஒரு நிமிஷம் இருங்க. இது என் பீஸ். ஏண்டா இளையராஜா ஃபங்க்ஷன் ஒண்ணு நடந்தது, எங்கேயாச்சும் கமலஹாசன் ஒருத்தன் பேசினான்றது எங்கேயாச்சும் ஒரு தடம் எங்கேயாச்சும் தெரிஞ்சுதா? அதுலயும் 2 லிட்டர் தண்ணியை ஊத்தி மொத்தமா அழிச்சு விட்டாங்க. டிஎல் முழுக்க தலைவன் பேசுனதாண்டா இருந்தது. ஏன் மைக் ஆஃப் பண்ற? Why are you scared? Why are off my phone? Okay.
மைக்கே வர இங்கிலீஷும் பேசல தமிழ் ஏரியா நீ உனக்கு திராணி நீ உனக்கு திராணி உனக்கு ஏரியா நீ உனக்கு திராணி தர்மம் இருந்தா நான் என்ன பேசுறேன்னு கேளியா அப்புறம் கூட பேசியா ஒரு நிமிஷம் ஏரியா உனக்கு திராணி இருந்தா மைக் ஆஃப் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு அமைதியா அவன் சரக்கு பேசுறான் நீங்க பேசுங்க அவனை கீழே இறக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷம் நான் வேற ஒரு விஷயம் பேசுவேன் இல்ல அவன் என்ன சொல்றான் யூ கான்ட் டிபேட் ஓகே மைக் ஆஃப் பண்ணிட்டா பெரும் புடிங்க நீ ஆமாண்டா புடிங்கதான்டா நானே புடிங்கிட்டா ஏன்னா மைக் ஆஃப் பண்றேன் பெரிய புடிங்க நீ எங்க புடுங்க பாப்பா பேசி நீயே புடிங்க தனியா போய் புடிங்கடா அவனை வெளில எல்லாம் எடுத்து விட்டுறாங்க இருங்க கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணுவோம் 50 வயசு ப்ரோ அவருக்கு ஆனா மெச்சூர் எல்லாம் பேசுவாரு யோ பெருசு 50 வயசு ஆகுது காடு வாவான்னு வீடு பண்ணது உனக்கு ஸ்பேஸ்ல உட்காந்து லொல்லு மாதிரி தேவைப்படுது இல்ல மெச்சூர் எல்லாம் பேசுறாருன்னா அவர் டிபில உள்ளவரும் அப்படிதான் பேசுறாரு இவரும் புடுங்கி ரஜினிகாந்த் 75 வயசு புடுங்குறாரு ஆமாண்டா அதனாலதான் உட்காந்து இன்னொரு கமலஹாசனோட 74 வயசுல என் தலைவனோட பாக்ஸ் ஆபீஸ் வேற லெவலு. ஆனா அவன் வாழ்க்கையில விக்ரம் படம் எவ்வளவு கமலஹாசன் வாழ்க்கையில ஓடின ஒரே படம் விக்ரம், அதுவும் எவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் கூட தெரியாது. பிச்சிரும் பிச்சு ஜாலியா இருக்கு விக்ரம். இளையராஜா கூட உட்காந்து மிச்சம் இருக்கிற அரபியரை குடிச்சது நீ தானே? கமலஹாசன் தானே? நீ எதுக்கு வந்திருக்க? ஆள் பிடிக்க வந்திருக்கியா? யாராவது வந்தா கூட்டின்னு போலாம். அவன் கால் பிடிக்க வந்திருக்கான். சரி பொட்ட பையா ஏன் மைக் ஆஃப் பண்ற? தைரியம் பேசுற மொட்டை பையா பொட்ட ஏன் மைக் ஆஃப் பண்ற? தைரியம் பேசு. ஏண்டா உன் பொண்ணு நேத்து ஏதோ இன்டர்வியூல கூலி படம் இன்டர்வியூல என்னமோ பெங்காலி ஹீரோயின் கூட புதுசா ஏதோ சுத்திட்டு இருக்குன்னு ஒரு புதுசா உன்ன மேட்டர் அவுத்து விட்டுச்சு. எத்தனை பேர் தான்டா லிஸ்ட்ல வச்சிருக்கிற? ஏ அப்பா பொட்ட பசங்களா மைக் ஆஃப். நான் என்ன கேட்டேன், கமலஹாசன் பொண்ணு சத்யராஜ் இன்டர்வியூல பெங்காலி ஹீரோயின் மேல ஏதோ லவ், அதுக்காகவே போய் பெங்காலி கத்துக்கிட்டான் நோண்டவன். ஏன்னா நீ பேசுறத கேட்க மாட்டேங்கிறடா லூசு கம்யூனிட்டி பேல. லூசு கம்யூனிட்டி பேசுடா. பேசுடா விஜி விஜி ஐயோ இப்பதான் 2 ரூபா போட்டேன் கீழே வேற ஒருத்தருக்கு. நண்பர் ரஜினி ராஜ்கமல் படத்துக்கு ஒரு படம் நடிச்சு கொடுங்க. கதராதரா இருறா ரஜினி, ராஜ்கமல் படத்துக்கு ஒரு படம் நடிச்சு கொடுங்க. காசு இல்ல, எங்கள்கிட்ட காசு இல்ல ரஜினி. இந்த பொழப்புக்கு தாராளமா போயஸ் கார்டன் பக்கம் வந்து சாஷ்டாங்கமா காலில் கீழே விழுந்து, ஐயா ராஜ்கமல் படம் நஷ்டத்துல ஓடுதுங்கய்யா, சூப்பர் ஸ்டார் நீ போயிட்டு நீ எல்லாம் பிச்சை பத்தி பேசவே கூடாது. நீ எல்லாம் ரா பிச்சைக்காரன். டேய் நான் ஒத்துக்கிறேன், நீ அடிச்சது ஒரிஜினல் சரக்கு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்படி எல்லாம் நடிக்க கூடாது. கபில கேக்குறேன்,
பேரை எதுக்குடா இத்தனை தடவை சொல்ற? டேய் பைத்தியம். ஏன்டா மைக் ஆஃப் பண்ற? ஏன்டா மைக் ஆஃப் ஒரு பண்ற? பேரை எதுக்குடா 14 தடவை சொல்ற? இந்த டேய் லட்சணத்துல லூசுடா நீ. ஈகிள் ஏன்டா மைக் ஆஃப் ஈகிள் பண்ற? இதுல ஒரு விஷயம் தெரியுமா? ஈகிள் இதுல ஒரு எனக்கு விஷயம் மைக் ஆஃப் தெரியுமா? பண்ற? இரா ஈகிள் இதுல ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டேய் லட்சணத்துல டேய் எங்களை பொட்ட மென்டலான்னு பசங்களா, சொல்லிட்டு டேய் இருக்கு. பொட்ட பசங்களா, ஏன்டா மைக் ஆஃப் பண்ற? பொட்ட டேய் பசங்களா, பொட்டங்கிற டேய் வார்த்தையை லட்சணத்துல நீங்க பேசக்கூடாதுடா. ஒரு ஆம்பளை இருந்தா, ஒரு ஆம்பளை இருந்தா, டேய் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பொட்டங்கிற ஆம்பளை வார்த்தையை டேய் பேசக்கூடாதுடா புடுங்கி பைத்தியம். டேய் நான் புடுங்கி நீங்க எதுக்கு புடுங்கி ஆம்பளையா இருந்தாலும் நான் பேசுறேன், புடுங்கி மைக் ஆஃப் பண்ணு, டேய் மைக் ஆஃப் பண்ணு. இருடா, ஓகே ரெடி ரெடி இரா, புரியுது. ஒரு ஆம்பளை இருங்க கூட இருங்க. வாங்கினா நீங்க ரெண்டு கூப்பிடுற. பேரும் எங்களுக்கு அமைதியா விருப்பம் இருங்க. கிடையாது. நான் பேசிக்கிறேன். ஏன்டா நான் போன் ஆஃப் பண்ணு? ஒரே ஏன்டா நிமிஷம் இருங்க. ஏன்டா போன் ஒரே கட் நிமிஷம் பண்ற? இருங்க. இரா, ஏன்டா டேய் போன் டேய் கட் டேய் ஒரு பண்ற? நிமிஷம். டேய் டேய் போனை கட் பண்றேன். என்கிட்ட பேசுற. டேய் டேய் லூசு கம்முனாட்டி எங்கடா நான் போனுக்கு நீ பேசுறது ஸ்பேஸ்ரா அறிவு கட்ட முட்டம். ஏன்டா டேய் காலை புடுங்கி கட்டுற? புடுங்கி டேய் மைராண்டி எனக்கு டேய் தெரியும். டேய் வேற ஏன்டா ஏதாவது மயிறு சொல்லுடா. டேய் டேய் சூத்தா, உனக்கு பேச ஏன்டா தெரியலடா. உனக்கு திட்டவும் நீ தெரியலடா. நீ டேய் ஏன்டா லூசு. டேய் டேய் லூசு பைத்தியம். லூசு கூது ஏன்டா டேய் மைக் ஆஃப் பைத்தியம். பண்ற? டேய் பைத்தியம். டேய் நான் இரா ஏய் ஃப்ரெட்டி நீ எங்க யாருகிட்ட பேசிட்டு இருக்குன்னு தெரியுதா? ராஜ்யசபா எம்பியை புடுங்கிடுவாங்க பாத்துக்க. கேபிள் வயரை புடுங்கி விட்டுருவாங்க பாத்துக்க. ஓவரா டேய் பேசிருக்காரு. டேய் ஆமா டேய் மைக் ஆஃப் பண்ணது, மைக் ஆஃப் பண்ணதுடா புடுங்கி. நீ பெரிய ஏய் புடுங்கி இல்ல பேசுடா. தாண்டா தாண்டா அடிச்சு அரை பேசலாம். என்கிட்ட வீட்டுக்கு டேய் ஓவரா டேய் பேசிட்டு இருக்கிற. என்கிட்ட டேய் என்னை பேசு. பேச டேய் விடுடா. புடுங்கிடுவாங்க. பொட்ட என்னை பொட்ட பேச விடுடா. பொட்ட 10 நிமிஷமா பொட்ட கேக்குறேன்டா. டேய் லூசு. பொட்ட 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 இரா உதயநிதி வர்றாரா, உதயநிதி வர்றாரா, கம்முனுறா கொண்டாரம். டேய் 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 கம்முனுறா, உதயநிதி வர்றாரா. டேய் பொட்ட பசங்களா, மைக் ஆஃப் பண்ணாத. தைரியமா தான் என் போனை வை. கம்முனுறா ஓகே கொண்டாரம். பொட்ட பசங்களா, ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் பொட்ட பசங்களா, நான் பேசுறேன் கேளு. இது ஏன் மைக்க வந்து எந்த விதத்தை கட் பண்ணிக்கிற நீ? பொட்ட சரி பசங்களா பேசு. சரி பேசு ஈகிள். புடுங்கி அவன் என்ன யாரா புடுங்கி. பேசுறான். சரி பேசுறா. ஏங்க கோகோஸ்ட் கொடுங்க ஒரு நிமிஷம். ஒரு 2 நிமிஷம் மட்டும். ஐயோ அப்படியே அவருக்கு அடுத்து தள்ள வரி இவரு போய் புடுங்கி ஏய் இவரு. வேணா நீ ஐயோ யார பீருக்கு ஏய், இவ்வளவுதான் ராஜ்யசபா யாரு எம்பி யாரு என்ன கேளு. இல்ல இல்ல நீ யாரு? ரஜினிகாந்த் ஃபேன். ஏய், ஓகே நீயா வந்து அந்த பாண்டியன் தேவர்முகன் டைம்ல பைத்தியமா டேய் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா பொட்ட தம்பி பசங்களா, பாண்டியன் பொட்ட தேவர்முகன் டைம்ல பொட்ட பைத்தியமா பசங்களா கூப்பிட்டு உனக்கு கேக்குற மைக் ஆஃப் பண்ணது. உனக்கு டீல் டேஷ் இருந்தாக்கா இல்ல பேசிடுறா. ப்ரோ டேட்டே மாறிச்சு ப்ரோ. இருடா டேய் 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 நீ தம்பி எதுக்குடா இப்ப டேய் ஸ்பேஸ்க்குள்ள வந்த? இருடா ஒரு நிமிஷம் இருடா டேய் இருடா. டேய் நீ எதுக்குடா அந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்த? உன்னை இப்ப நான் பேசிக்கிறேன். டேய் லூசு மாதிரி பேச. டேய் நான் எதுக்குமே பேச வரலடா. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். எத்தனை தடவை கெஞ்சிட்டோம். ஒரு ஒரு விஷயம். இத்தனை பேர் இருக்கிற இடத்துல பொட்டங்கிறிய. உன்னை பெற்றதும் ஆட்டா தானே, அதுவும் பொட்டை தானே. உன் குடும்பத்துல யாருமே பொட்டை இல்லையா? பொட்டன்னா கேவலமா? சோறு தானே திங்கிற, பியோ திங்கிற. டே வீட்டுல இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலயும் சரி எல்லா இடத்துலயும் தாயை தாண்டா வழிபடுறாங்க. ஏடா பொட்டங்கிறது அவ்வளவு கேவலம் தான். அப்ப என்ன மயிருக்கு இளம் பொண்டாட்டி கட்டின உன் கூட பிறந்ததெல்லாம் யாருமே பொட்டை இல்லையா? போதன்னா பொட்டன்னா தெரியாது அவனுக்கு? நாய் கூட பொட்டை இருக்கு, போய் போட்டுருவியா? கொஞ்சம் கூட அறிவு இல்ல. சோறு தானே திங்கிற. பைத்தியக்கார வார்த்தை நான் பேச மாட்டேன். கொஞ்சம் கூட நானும் அமைதியா இருன்னு இருக்கேன். நான் அவர்கிட்ட வேற ஒரு விஷயம் பேசுறதுக்கு வரேன். கிட்டத்தட்ட 3-4 மணி நேரமா ரிக்வெஸ்ட் கேட்டு இப்பதான் எனக்கு மைக் எடுக்குது. நான் பேச வர்றதுக்குள்ள சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். ஈகிள் அவன் போயிட்டானா அப்புறம் பண்ணு போயிடும். ஈகிள் கொஞ்சம் இருங்களேன். அவன் போயிட்டானா நான் அவனை எதுவும் சொல்லல. அமைதியா இரு. நான் பேசுற வரல எதுவும் பேசாத. நான் இருக்கிற வரல எதுவும் பேசாத. நான் கீழே போனவனே நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க. நான் ஒன்னும் சொல்லல. கண்ணியமா பேசு. பொட்டங்கிறது உன் வீட்டுல இருக்கிறவங்களை போய் எல்லாத்தையும் பொட்டன்னு கேளு. செருப்பு கழட்டி அடிப்பாங்க. அடுத்த நாள் எதுவும் சோறு போட மாட்டாங்க. இதெல்லாம் நான் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீ கீழே விழுந்துடுற, கை கால் உடைஞ்சிருது, அல்லது உனக்கு பக்கவாதம் வந்துருது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது, உனக்கெல்லாம் கழிவு ஒண்ணும்டா, ஊட்டி ஒண்ணும்டா. அவங்கதான் செய்வாங்க. அவங்க தெய்வத்துக்கு சமம். பொட்டன்னு கேவலப்படுத்துறதுல உன்னையும் நீ கேவலப்படுத்திக்கிற, உன்னை பெற்றவளையும் கேவலப்படுத்திக்கிற, உன் கூட பிறந்தவளையும் கேவலப்படுத்திக்கிற. இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது. நீ எல்லாம் ஒரு ஆளு மயிறு. சரி சொல்லுங்க ஈகிள், நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே நிறைய பேர் பெண்டிங்ல இருக்கிறான். டேய் போடுற ஃப்ரெட்டி இருடா மாமா. நீங்க சொல்லுங்க ஈகிள். டேய் இன்னொரு தடவை நீ அன்மியூட் பண்ணினா
இதை விட கேவலமா செருப்பு கழட்டி அடிப்பேன். நான் என்ன கேவலமா பேசணும் உனக்கு தெரியாது. மூடிட்டு டேய் பொட்ட பையனே, ஏன்டா ஸ்பீக்கர் அவன் ஆஃப் பண்ணிக்கிற? மயிர் பேசு. மறுபடியுமாடா டேய் 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 நீ எங்க இருந்துடா வந்த? உனக்கு ஏதாவது பொட்டைனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? எங்க பொட்டையில மாட்டிக்கிட்டியா? ஃப்ரெட்டி சொன்னா கேளு, நீங்க வார்த்தையை விட்டு நாளைக்கு கமலஹாசனோட ராஜ்யசபா சீட்டை புடிங்கிறாத. சொன்னா கேளு, கேபிள புடிங்கி விட்டுருவாங்க. சொன்னா கேளு, செருப்பு கழட்டி அடிப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் இருந்த ஒரே எம்பி நீயா தான் இருப்ப. நான் ஒரு நாள் சிஎம் பாத்துருக்கிறேன். ஆனா ஒரு வாரம் எம்பி நீயா தான் இருப்ப, உன் தலைவனா தான் இருப்பான். பாத்துக்க. சொன்னா கேளு, வாழ்க்கையிலே உருப்படியா ஒரு ஓசியில ஒண்ணு கிடைச்சிருக்கு, ஒரு எம்பி சீட்டு. ஒழுங்கா 5 வருஷம் அந்த இடத்துல சீட்டு உட்காந்து தேய்ச்சிட்டு வருவியா? இல்ல ஒன்னால உன் கமலஹாசன டேய் நீ எங்க கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, மவனே தலைவன் படம் அடிக்க மாட்டாப்புல, கால் சீட்டு கொடுக்க மாட்டாப்புல, பிச்சை தான் எடுக்கணும். அப்புறம் பாத்துக்க. இருக்கிறது 4 பேரு, இதுக்கு வேற வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இதுல வேற பொட்ட உன் வீட்டுல இருக்கிற 4 பேரு கூட உனக்கு வேலை செய்ய மாட்டாங்கடா. மறுபடியும் அன்மியூட் பண்றேன். டேய் பொட்ட பசங்களா, என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசு, அப்புறம் கமல்கிட்ட போ. பொட்ட பசங்களா, என்கிட்ட பேச முடியல உனக்கு. நீ வந்து மைக் ஆஃப் பண்ணிக்கிற. ஓகே டேய் இருடா ஒரு நிமிஷம் கேக்குறேன். நீ வந்துட்டு கமல் அப்புறம் விடு. மைராண்டி என்கிட்ட பேசுற. டேய் புடுங்கி ஏன் மைக் ஆஃப் பண்ணிக்கிற? ஏன் மைக் ஆஃப் பண்ணி என்கிட்ட பேசுற? தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற, அதனாலதான் மைக் ஆஃப் பண்ணேன். சரிக்கா யாருடா? சரி ஈகிள், நீங்க சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்துட்டீங்க, சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல எல்லாமே பழசாயிருச்சு இவன் பேசுறதுனால. சரி விடுங்க, நாளைக்கு பாத்துங்க. விடுங்க, இன்னைக்கு இவனை வச்சு செஞ்சு எனக்கு ஒரு டைம் கொடுங்க, இல்லைன்னா ஒரு ரிக்வெஸ்டாவது அனுப்புங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் கேட்டேன், கிடைக்கவே இல்லை. 7 மணிக்கு கவனிக்கவே இல்லை. நான் பேசுற பேச்சுல நான் பட்டிக்கு இன்ட்ரெஸ்டா அந்த பக்கம் போயிட்டேன். நான் இன்னைக்கு இவனை வச்சு நான் இன்னைக்கு ஃபன் பண்ணிட்டு நாளைக்கு பண்ணுங்க. இன்னொரு நாள் நான் பேசுறேன். ஓகே ரைட். ஒரு டயலாக் சொல்றா போட்ட. அப்புறம் இல்ல கமல் ஃபேன்ஸ் எல்லாம் பொம்பளை பொறுக்கிதான் அப்படிதான் பேசுவானுங்க. பேசுடா. தமிழே பாய் தெரியாது ப்ரோ. கோமாளி இல்ல வந்தவன இங்கிலீஷ்ல பேசினா, அப்ப நான் தமிழ்ல அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டேன். டேய் புடுங்கி என்ன பேச விடு. நான் தமிழ்ல சமூகம் பண்ணி விட்டுருக்கீங்க. வெளியே மிருகம் உள்ளே கமல், விளங்க முடியா கவிதை கழுவி கொண்டு